ஏய் ஏய் பீட்ரு, எழுந்திரல. என்னாச்சு? ஏய் எழுந்திரலனா உன்னை எங்கெல்லாம் தேடுதல. உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் பேசினேன். ஏய் பீட்ரு, என்ன கவலையா இருக்க? அதான் அமைதியான இடத்தை தேடி வந்தியா? அமைதி அப்படி ஒரு இடம் இந்த உலகத்துல எங்க இருக்கு சொல்லு கருத்தியா? என்னல அப்படி சொல்லிட்ட? தனக்குள்ளே எரிமலையே இருந்தாலும் வெளி உலகத்துக்கு பார்க்க அமைதியா இருந்துகிட்டு நமக்கு நல்லதெல்லாம் கொடுக்குற இந்த கடல், இதை விட ஒரு நல்ல இடம் வேற எங்கல இருக்கு? சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். நீ சொல்லு. பீட்ரு, என்னதான் கூடவே பிறந்து ஒரு தாய் பாலை குடிச்சு வளர்ந்துருந்தா கூட பொம்பளை பிள்ளைங்க நம்ம கூட தெரியாம அது மனசுக்குள்ள ஏதோ வளர்த்துக்கிறதுங்க. அப்பதான் தெரியுது அதுகளை பத்தி நாம நினைச்ச தப்புன்னு. என்னதான் இருந்தாலும் அது அதுங்களுக்கு இருக்க ஆசாபாசங்கள் வேறதாம்ல. என்ன சொல்ற பீட்ரு? நான் என் தங்கச்சிக்காக ஒரு நல்ல படிச்ச டவுன் மாப்பிளைய தேடி பிடிச்சி கொண்டு வந்தா அந்த கழுதைய பாரு, ஊம கொட்டா தனக்கு பிடிச்ச மாப்பிளையா உள்ளூர்லயே பார்த்து வச்சிருக்கா. உப்படி சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆடி போயிட்டேன். இல்லை, யாருல இருந்து யோகாக்காரன்? யார் இந்த யோகக்காரன் சொல்லல? நீதான்ல 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 நீதான்ல. கையில் கிட்ட அந்த மாதிரி எண்ணத்துல பழகல கருத்தையா? பீட்ரு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதால? கையில்தான் உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுது. கட்டிக்கிறியா? பீட்ரு, என்னல யோசிக்கிற? ஜாதி மதம் காசு பணம்னு இத பத்தி ஏதாவது யோசிக்கிறியா? நீ பாட்டுக்கு பட்டுன்னு ஒரு வார்த்தையில கேட்டுட்ட உன் தங்கச்சியை கட்டிக்கிறியான்னு. என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? நீ என் தங்கச்சியை கட்டிக்கிறியா? வயசு பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு நான் மட்டும் எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாரு கர்த்தியா. என் மனசுல ஒண்ணுமில்ல. எதுக்கும் வரியத்த ஒரு வார்த்தை கேட்டு என்ன
அது படிச்ச புள்ள. அது மனசுல வேற என்ன ஏதாவது இருக்கான்னு கேட்டு முடிவு செய். நான் சொன்ன மரியம் தட்ட மாட்டான். நீ முதல்ல மரியத்துக்கிட்ட பேசு. அது என்ன சொல்லுதோ அதை நீ செஞ்சு வை. அதான் மரியத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. கருத்தையாகிட்ட நான் பேசியிருக்கேன். இதுல நான் சொல்ல என்னப்பா இருக்கு? அந்த கர்த்தரா பார்த்து மரியத்துக்கு ஒரு வழி காட்டியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. உன்னை எதுவும் கேட்க வேண்டியதில்லை. என்னை என் மகனை கேவலப்படுத்துறாத. அடியே, நீ கெட்டது இல்லாம என் மகன் பொழப்பையும் கெடுத்துறாத. பேசாம அங்க வந்து அவன் சொல்றதை கேளு. போ. காப்பி எடுத்துக்க. மரியம் அதுவாயில என்ன சொல்லுதுன்னு கேள்விப்பட்டார். அந்த புள்ளைக்கு சம்மதம் தானா? மரியம், சொல்லுடி. உங்களுக்கும் அண்ணனுக்கும் சரினா எனக்கும் சரி. இப்ப என்ன சொல்ற கருத்தையா? நீ சரின்னு சொன்னா நாளைக்கு 2 கல்யாணத்தை ஒண்ணா முடிச்சிடலாம். என்ன யோசிக்கிற? யோசிக்கிறது என்ன இருக்கு? ஆக வேண்டியது பாரு. நீ நல்லா இருக்கணும் பீட்டர். நம்ம தங்கச்சிக்கு நல்லா இருக்கணும் கருத்தியா. இதுவரைக்கும் என் மனசு அறிஞ்சு ஒரு எறும்புக்கு கூட பாவம் பண்ணதில்ல ஃபாதர். ஆனா இப்ப ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்து உங்க முன்னால நிக்கிறேன் ஃபாதர். கூட பிறந்த ஒரே பாவத்துக்காக என் தங்கச்சி பண்ண பாவ சுமைய நான் பங்கு போட்டுக்கிட்டேன் ஃபாதர். என் தோல்ல ஏறின அந்த பாவத்தை ஒரு பாவம் அறியாத என் நண்பன் தோள் மேல ஏத்தி வச்சுட்டு ஃபாதர். எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டா ஃபாதர்? என்ன உப்பிலி, பாதியில உப்பு படியில போல இருக்கு.
என்னென்னவோ நடந்து போச்சு. நினைச்சத சாதிச்சுட்ட. ஆயுசுக்கும் நீ நல்லா இருக்கணும்.